இந்த வீடியோவில் புடவையிலேயே ஃப்ராகு சூப்பர்பாக எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாங்க. அதுக்கு 14 இன்ச்சு டாப் பார்ட் 14 இன்ச்சு இருந்தது. அதுக்கு 2 கிளாத்தை நம்ம வந்து எடுத்துக்கணும். ஃப்ரண்ட் நெக்கு இப்போ வந்து நம்ம நெக்கு மார்க் பண்ணுறோங்க. ஃப்ரண்ட் நெக்கு 5.5 இன்ச்சு, பேக் நெக்கு 6 இன்ச்சுங்க. 2.5 இன்ச்சு வந்து அகலம், நெக்கோட அகலம் 2.5 இன்ச்சு வச்சு அதை வந்து நெக்லஸ் நெக் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஆம்கோல் அளவு பார்க்கலாங்க. ஆம்கோல் அளவு 6 இன்ச் இருக்குங்க. 6 இன்ச்சுக்கு ஆம்கோல் அளவு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். வழக்கம் போல் 1.5 இன்ச்சு நம்ம ஷேப்புக்காக வச்சு ஷேப் போட்டுக்கலாங்க. எல்லாராலையுமே இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப ஈஸியாகவே தைக்கலாங்க. ஒரு ரெஃபரன்ஸ்க்கு இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாங்க. நெக்கை நம்ம மெயின் கிளாத்தில் வச்சு அடித்து திருப்பி எடுத்துக்க போகிறோம். நமக்கு வெறும் லைனிங் கிளாத் வரைக்கும் கட் பண்ணால் போதுங்க. ஃபஸ்ட்டில் கழுத்து நெக் அடித்து திருப்பி எடுத்துகிட்டு நம்ம சுற்றி அந்த லைனிங் கிளாத் மேலேயே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாங்க. சுருக்கம் இல்லாத இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கணுங்க. அப்போ தான் நம்ம தைக்கிற கிளாத் வந்து நீட்டாக இருக்கும். துணி எல்லாமே நீட்டாக வருங்க. பேக் பார்ட்டு முடிஞ்சிச்சுங்க. ஃப்ரண்ட் பார்ட்டு நெக்கு ஃபஸ்ட்டு அடித்து எடுத்துகிட்டு அர்கத் போட்டு திருப்பி போகிறோங்க. பேக்கில் பார்த்தா மாதிரியே தாங்க ஃப்ரண்ட்லேயும் நம்ம சுற்றி ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸஸ் கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒன் இன்ச் அளவுக்கு நம்ம கீழே ஷேப் போட்டிருக்கோங்க. அது மறக்காமல் போட்டுக்கோங்க. டாட் பிடிச்சிக்கலாங்க. டாட் வந்து 5 இன்ச் அளவுக்கு பிடிச்சிக்கலாம். கரெக்டாக ஷோல்டர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம மார்க் பண்ணி நம்ம டாட் பிடிச்சிக்கலாங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங் கிடச்சிருக்கு. இப்போது பேக் சைடு நம்ம திருப்பி போட்டு கீழே லைனிங் வச்சுக்கலாங்க. இப்போ ஃப்ரண்ட் சைடு நம்ம திருப்பி போட்டு ஃபில்ட் வைக்க போகிறோம். மெயின் கிளாத்தை ஃபில்ட் வைக்க போகிறோங்க. இது 2 மீட்ரு நான் எடுத்திருக்கேன். லைனிங் வந்து ஒரு 1.5 மீட்ரு எடுத்தால் போதுங்க. ஆனால் மெயின் கிளாத் வந்து 2 மீட்ரு எடுக்கணுங்க. அப்போ தான் வந்து ஃபில்ட்டு வந்து நல்லா நிறைய கிடைக்கும், பார்க்க அழகாக இருக்குங்க. நான் வைக்கிற மாதிரி ஃபில்ட்டிங் வச்சு நல்லா பெரிய ஃபில்ட்டே வைக்கிறேன். ஏன்னா இது பட்டு சேரீன்றதுனால இந்த மாதிரி பெரிய ஃபில்டர் வச்சா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது ஸ்லீவ் அட்டாச் பண்ணிடலாங்க. ஸ்லீவ் எப்போவுமே சென்டர் பாயிண்ட்லேருந்து அட்டாச் பண்ணணும். அப்போ தான் வந்து ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்குங்க. நம்ம அந்த லாஸ்ட்லேருந்துலாம் தச்சுன்னு போனோம்னா ஃபினிஷிங் வந்து ஆம்கோல் கரெக்டாக ஷோல்டர் ஆண்ட அளவு மாறிடுங்க. அதனால் ஷோல்டர்லேருந்து நம்ம தைச்சின்னு வந்தோம்னா கரெக்டாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஷோல்டர்லேருந்து இந்த சைடு தைச்சிட்டு அதுக்கப்புறமா அப்படியே திருப்பி தைச்சின்னு வரணுங்க. நான் வீடியோவில் எப்படி காட்டுறனோ அதே மாதிரி தைச்சிக்கோங்க. பொதுவாக எல்லா ஸ்லீவுமே இந்த மாதிரி அட்டாச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்குங்க ஃபினிஷிங். ப்ளவுஸ் கூட இந்த மெத்தடில் தைச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போது ஜாயின் பண்ண போகிறோங்க. ஜாயின் பண்ணி ஃபினிஷ் பண்ணி
இப்போது மார்க் பண்ணிக்கலாம். ஹிப் சைஸு பார்த்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்க. எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாங்க. அதேமாதிரி ஆப்போசிட் சைடும் திருப்பி அதே மாதிரி தைச்சி எடுத்துக்கலாம். இந்த மெத்தடில் தைச்சிங்கன்னா ரொம்ப நீட்டாக சூப்பராக தைக்கலாங்க. எல்லாராலையுமே இந்த மெத்தடில் தைக்க முடியுங்க. இந்த டிசைன் வந்து சிம்பிளாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நல்லா கிராண்டாக டிசைன் வச்சு நான் தைச்சி போட்டு காமிக்கிறேன். இப்போது நாட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாங்க. நாட்டு நான் இப்போ வந்து பெரிய நாட்டாக வேணும் அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாங்க. இது வந்து பெரிய நாட்டாக கிடைக்குங்க உங்களுக்கு பின்னாடி. இந்த மாதிரி பாக்கெட் மாதிரி தைச்சிட்டு திருப்பி இதில் நாட் வச்சுக்கலாங்க. கயிறு வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரான நாட் நம்மளுக்கு கிடச்சிச்சிங்க. இப்போ வந்து நாட்டை அட்டாச் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ராக் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு.